கட்டத்தில் இந்தியாவிலே 98 கோடி மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கடைசி ஜூன் 1 வரை 98 கோடி மக்களும் கூட தீர்மானிக்கின்றார்கள் இந்தியாவுடைய பிரதமராக யார் இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலம் யாருடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்று. நம்மிடத்தில் ஒரு தலைவர் இருக்கின்றார், 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். மறுபடியும் அவர்கள் கேட்கிறோம் 5 ஆண்டு காலம் நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை. ஏன் ஒரு செம்பரியாட்டு கூட்டம் கூட 10 நாள் 10 ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த 10 நாள் அந்த ஆடு தன்னுடைய தலைவனோ தலைவியோ கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் இந்த செம்பரியாட்டுல பாத்தீங்கன்னா தலைவன் தலைவன் கூட அந்த ஆடெல்லாம் பின்னாடி போகும். முதல்ல வேலி அந்த ஆடு மட்டும், பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும். அதற்கு ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க. ஒரு செம்பரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகுதான் செம்பரியாடு தன் வேலையை செய்யும். ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த விஷயத்தை சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல், அந்த பிரதமர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல், அந்த பிரதமர் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்தல். நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்காக. அதனாலதான் 5 ஆண்டுகள்ல 3 முறை நாம் வாக்களிக்கிறோம். உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறோங்க, நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம், இன்னைக்கு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும் என்பதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில் யாரோ ஒருத்தர் உட்காருங்க. மம்தா பானர்ஜி அவர்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, சந்திரசேகர் ராவ் அவர்களோ, யாரோ யோசிச்சு பாருங்க. உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அந்த நாற்காலி அவங்கள உட்கார வச்சா என்ன ஆகும், இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார்கள் யோசிச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பிரதமரே வெளியிட்டிருக்கார் டெல்லியிலே, இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் என்ன செய்ய போகின்றோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்காக நம்முடைய ஆட்சி என்ன செய்ய போகுது. அதனால 2-3 விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக மோடி வீடு, 4 கோடி மோடி வீடுகளை 10 ஆண்டுகளிலே கட்டி முடித்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு முதலாக கான்கிரீட் வீடு மோடி வீடு வந்திருக்கு. நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு, இன்னும் 3 கோடி மோடி வீடு. எங்கெல்லாம் மோடி வீடு இல்லையோ, கான்கிரீட் வீடு இல்லையோ, இன்னும் 3 கோடி வீடுகளை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள்ல கொடுக்க போறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 174 ரூபாய் சம்பளமாக இருந்துச்சு. 174 ரூபாய் 2014. எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ பிஜேபி வந்துச்சுன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க சொன்னாங்களா இல்லைங்களா? ஆனா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் நாம தான் கொடுக்கிறோம். யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சம்பளமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போன வாரம் வரைக்கும் 284 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. போன வாரம் மோடி ஐயா அதை 319 உயர்த்தி இருக்கின்றார். போன வாரத்திலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சம்பளம் 319, 500 ரூபாய்க்கு போயிடும், வேகமாக சென்று. காரணம், நம்மை பொறுத்தவரை இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சம்பளத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வாயில ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை வேலை சொல்லுவாங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள விட்டுறாதீங்க, எந்த காரணத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது சொல்றாங்களா இல்லைங்களா? நேற்று ஒரு சின்ன காணொலி வெளியிட்டிருந்தோம். நீங்க எத்தனை பேருக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பைக்ல போறாங்க. கணவன் பைக் ஓட்டுறாரு, மனைவி எல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கிற போல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க. கணவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முனரு. மனைவி மறுபடியும் ஏதோ பேச வர்றாங்க. உடனே கணவர் சொல்றாரு, நீ ஏதோ மாத்தி கீத்து ஓட்டு போட்டு தொலைஞ்சிடாத, பிஜேபி உள்ள வந்துடும். உடனே 2 பேரும் அப்படியே பைக்ல போறாங்க. வர 100 மீட்டர் போறாங்க. ஒரு பூக்கடையில் ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூ விற்கக்கூடிய அக்கா கிட்ட கணவன் சண்டை போடுறாங்க. அந்த டப்பால இருக்கிற 200 ரூபாய் எனக்கு கொடு, நான் டாஸ்மார்க் போகணும். இந்த அக்கா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது பையனுக்காக சேர்த்து வச்ச காசு, நான் கொடுக்க மாட்டேன். கணவனும் மனைவியும் அந்த பூக்கடைக்காரங்க சண்டை போறதை அப்படியே பார்த்துக்கிட்டே பைக்ல போறாங்க.
100 மீட்டர் தாண்டினோடனே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கு, இந்த நாடு பாருங்க எப்படி ஆகி போச்சு. அதிலும் கணவன் மனைவியும் பார்த்துட்டே போறாங்க. இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போறாங்க, செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் 100 மீட்டர் முன்னாடி போறாங்க, அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் அவங்க போராட்டம் பண்றாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, காவல்துறை ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செய்தி டிவியில ஓடுது, இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி கிட்ட, இனி பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பிஜேபியை உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த காணொலி ஒரு சின்ன காணொலி நேற்று போட்டுருந்தோங்கம்மா. அதனால இந்த உண்மையாலுமே தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது மாற்றத்திற்கான நேரம். நிச்சயமாக இன்னைக்கு ஒரு கட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4 to 6 பவரை கட் பண்ணு, வீடு வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஒரு ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக நாம் ஏன் ஏழையாக இருக்கின்றோம், ஏன் நமக்கு வளர்ச்சி வரவில்லை என்றால், எலெக்ஷன் வர்றப்ப ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அடுத்து மக்கள் வந்து கேட்டாங்கன்னா, நீ காசு வாங்கித்தானே ஓட்டு போட்டேன், அவனை கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே கேட்டு கேட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லிருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறான். கரண்டை கட் பண்ண காலையில வா, பணத்தை கொடுத்துட்டு போன. அது அன்பு சகோதர சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது மோடி அவர்களுக்கான தேர்தல். இது ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கான தேர்தல். இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த முதல் தாமரைக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதையும் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை தாமரை இங்கே மலரச் செய்ய வேண்டும். மோடி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல முதன்மை உறுப்பினர் கோயம்புத்தூரில் இருந்து இருக்க வேண்டும். உங்களுடைய குரலாக அண்ணாமலையின் குரல் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊரையும் போல வக்ஃப் வாரியம் உள்ள புகுந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிலத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது. இதை முதல் விஷயமாக கையில் எடுக்க போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்கள் ஊரும் விதிவிலக்கில்லை. அதே நேரத்தில் நம்முடைய சோமனூர்ல ஜவுளி சந்தை என்பதை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி சந்தையை சோமனூரில் அமைத்து, அதே நேரத்தில் சோலார் மின் தகடுகளை நம்முடைய யாரெல்லாம் பவர்லூம் வச்சிருக்கிறாங்க கைத்தறி அவர்களுக்கு கொண்டு வந்துடுறோம். 75% மானியத்தோடு நூலுடைய விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கி அமைக்கின்றோம். இதெல்லாம் கூட நம்முடைய தேர்தல் வாக்குறுதி. ஏனென்றால் இந்த பகுதியில் கைத்தறி நெசவு தொழில் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும். அதனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 100 வாக்குறுதி 500 நாள். திமுக காரங்க மாதிரி 511 வாக்குறுதி கொடுத்துட்டு ஒளிஞ்சொலிஞ்சல வரமாட்டேங்கம்மா. கம்பீரமாக கொடுத்திருக்கின்றோம். 500 நாள், 1.5 வருஷத்துல 100 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுகின்றோம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய கைத்தறி நண்பர்களாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்கிற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அது அன்பு சகோதர சகோதரிகளே, அக்ரஹாரபுத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுது மாற்றம் கொண்டு வர முடியாது. அதற்கான நேரம்ங்க, அதற்கான நேரம். மோடி அவர்கள் இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் சத்தியம், மாற்றம் நிச்சயம். மோடி அவருடைய அரசியல் காலத்திற்கு பிறகு எனக்கே தெரியல அடுத்து எந்த தலைவர் வரப்போறாரு, யாரு செய்ய போறாரு. மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். மேலே மோடி அவர்கள் இருக்கட்டும், இங்கே கோயம்புத்தூர் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கட்டும், இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூர் எடுத்துக்கொள்கிறோம். இங்கு வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய அன்பு தலைவர் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய சொல்லியர் உழவன் செல்லமுத்தையா நம்மோடு இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் என்ற பகுதியில் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், மோகன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் என்று தெரிவித்து, OPS அணி அவருடைய திருப்பூர் தெற்கு பகுதி செயலாளர் அண்ணன் ராமர் இருக்கின்றார்கள், அவருக்கு மட்டும் தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மங்களம் மோகனன் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், சண்முகமணி அவர்கள், முத்துவாட்டர் நடராஜன் அவர்கள், முருகசாமி அவர்கள், ரகுபதி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், கணேஷ் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், சுந்தரேசன் அவர்கள், ராசு என்ற சுப்பிரமணியம் அவர்கள்,
ப்ரொஃபசர் கந்தசாமி அவர்கள், SVR கணேசன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், தனபால் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், பேரூர் மணி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சின்னமுத்து அவர்கள், முத்துவேல் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அடுத்த 3 நாட்கள் மிக முக்கியமான 3 நாட்கள் களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும், எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும், அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற முன் நம்பிக்கை எடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு, நெசவு தொழில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லிங்க. பிரச்சனை தீர்ப்பதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு எங்களோடு இருங்கள். 500 நாட்கள் மட்டும் தேவை. முழுவதுமாக அதை மாற்றி காட்டுகின்றோம். எல்லோரும் வந்து பாரத்